வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நீங்கள் எல்லாருமே ஆவலுடன் எதிர்பார்த்துட்ருக்க அந்த பிஎம் கிசானுடைய 23வது தவணை வராதவர்களுக்கும் 24வது தவணை எப்பொழுது வரும் என்பதை பற்றின ஒரு சில முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோவின் வாயிலாக தெரிந்து கொள்வோம். கோடிக்கணக்கான விவசாயிகளுக்கு ஒரு நற்செய்தி. பிஎம் கிசான் திட்டத்தின் 24வது தவணை எந்த மாதத்தில் வெளியாகும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி யோஜனா திட்டத்தின் 23 தவணைகள் தற்சமயம் வெளியிடப்பட்டுள்ளன. தற்பொழுது தகுதியுள்ள விவசாயிகள் 24வது தவணைக்காக காத்திருக்கின்றனர். இதன் கீழ் 2000 ரூபாய் உங்களுடைய வங்கி கணக்கில் செலுத்தப்படுவது உறுதி. யாருக்கெல்லாம் இது கிடைக்கும்? வங்கி கணக்கில் 23வது தவணையை இன்னும் பெறாமல் இருக்கீங்களே, என்ன காரணத்தாக? அப்படி 23வது தவணை வரலன்னா நீங்கள் என்னென்ன செய்யணும் எல்லாமே இந்த ஒரு வீடியோவின் வாயிலாக உங்கள்கிட்ட இருக்கும் அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. ஸோ பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி யோஜனா திட்டத்தின் பயனாளிகளாக இருந்தால் நீங்கள் அடுத்த 24வது தவணை எப்பொழுது வெளியிடப்படும் என்று விவசாயிகளுக்கு மத்திய அரசு ஆண்டுதோறும் 6000 நிதியுதவி வழங்குகிறது. இந்த தொகை தலா 2000 வீதம் 3 தவணைகளாக நேரடியாக அவர்களுடைய வங்கி கணக்கில் மாற்றப்படுகிறது. இருப்பினும் 23வது தவணை ஏற்கனவே வெளியிடப்பட்டுள்ளது. எனவே விவசாயிகள் இப்பொழுது அடுத்த தவணைக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ அனைத்து விவசாயிகளுமே அடுத்த தவணை எப்பொழுது வரும் அப்படின்றதுக்காக இப்போ வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க. ஸோ இவர்களுக்கும் சரி, 23வது தவணை வராதவர்களுக்கும் சரி, ஒரு சில முக்கியமான அப்டேட்கள் வெளியாகியிருக்கு. 23வது தவணை தொகை வரல அப்படின்னா தயவு செய்து சில விதிமுறைகளை நீங்கள் பின்பற்றணும். அதை பின்பற்றினா மட்டும்தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த 23வது தவணை தொகை உங்கள் அக்கௌண்ட்டில் வரும். இதுவரை பிரதம மந்திரி கிசான் சம்மான் யோஜனாவின் 23 தவணைகள் வெளியிடப்பட்டிருக்கு. 2026 ஜூன் 20 அன்று 23வது தவணை விவசாயிகளின் வங்கி கணக்கு அனுப்பப்பட்டிருக்கு. தகுதியுள்ள 9 கோடிக்கும் மேற்பட்ட விவசாயிகள் இந்த தவணையினை பெற்று பலன் பெற்று வருகின்றனர். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எதன் அடிப்படையில் தவணைகள் விடுவிக்கப்படுகிறது என்ற நிறைய பேத்துக்கு இன்னும் குழப்பங்கள் தீரவில்லை. பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி யோஜனா விதிகளின்படி விவசாயிகள் ஒவ்வொரு ஆண்டும் 2000 வீதம் 3 தவணைகளை பெற்றுக்கொள்கிறார்கள். பொதுவாக ஒவ்வொரு தவணைக்கு இடையில் சுமார் 4 மாத இடைவெளி இருக்கும். இந்த நிலையான கால இடைவெளி அடிப்படையில் அரசு பயனாளிகளான விவசாயிகள் வங்கி கணக்குகளுக்கு நிதியை அனுப்புகிறது. ஸோ 24வது தவணை தொகை எப்பொழுது உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வர வைக்க போகிறாங்க, தமிழக அரசுக்கும் சரி மத்திய அரசு இவர்களுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்க அப்படின்றது தான் இப்போ பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. 24வது தவணை தொகை அடுத்த அக்டோபரில் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனாலும் 24வது தவணைக்காக அதிகாரப்பூர்வ தேர்வியை மத்திய அரசு இன்னமும் நமக்கு அறிவிக்கப்படவில்லை. ஸோ 23வது தவணை வரல அப்படின்னா தயவுசெய்து உங்கள் அருகாமையில் இருக்கிற இ சேவை மையம் இல்லைனா பிஎம் கிசான் போர்ட்டலுக்கு சென்று உங்களுடைய இகேஒய்சியை முடித்து உங்களுடைய நில சரிபார்ப்பை முடித்தா மட்டும்தான் 23வது தவணை தொகை உங்கள் அக்கௌண்ட்டில் வரும். இது எதுவுமே முடிக்காமல் அப்படியே இன்னும் பெண்டிங் லிஸ்ட்லேயே இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 23வது தவணை தொகையும் வராது, வரக்கூடிய 24வது தவணை தொகையும் வராது. எல்லாமே ஹோல்டிலே நின்றுடும். மீண்டும் கேட்டாலும் அந்த தவணை தொகை சேர்த்து போடுவாங்களா அப்படின்றது இப்போ கேள்விக்குறியாயிடும். சேர்த்தும் போட வாய்ப்புகள் கிடையாதுங்க. ஒரு தவணை 23, 24 மட்டும்தான் சேர்த்து போடுவாங்க. அடுத்து 25 சேர்த்து 3 தவணையும் ஒட்டுக்காக சேர்த்து போடுவாங்க அப்படின்றது வாய்ப்பே கிடையாது. அதனால் உடனடியாக உங்கள் அருகாமையில் இருக்கிற இ சேவை மையம் பிஎம் கிசான் போர்ட்டலை அணுகி உங்களுடைய இகேஒய்சி டாக்குமெண்ட் மேலும் பார்த்திங்கன்னா உங்களுடைய நில சரிபார்ப்பு அட்டவணை சரியாக இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு வீடியோ பதிவு இதை பற்றி தான் உங்களுக்கு விளக்குகிறது. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.